ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சகட யோகம் அப்படின்னா என்ன? பொதுவாகவே நம்ம யோகம் அப்படின்னா யோகம்ங்கிறதுலேயே தானே போய்க்கிருப்போம். ஆனால் இது கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்தான யோகம். அதாவது சகட யோகம் இருந்துச்சுனாக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு சிரமப்படுவாங்க. அதாவது சகட யோகம்னா என்னன்னா, அகடில்லா மன்னனுக்கு ஆரெட்டோடு வியத்தில் இகடில்லா மதி எய்தி இருந்திடின் சகட யோகம் இதில் பிறந்தோர்க்கெல்லாம் விகட துன்பம் விழையும் அறிட்டமே. இதான் அதுக்கான விளக்கம். அதாவது எப்படின்னா, பாடல் இதுக்கு தான் விளக்கம் சொல்லணும். ரொம்ப சிம்பிளான விளக்கம் தான் சார். குருவுக்கு சந்திரன் 6-8-12 இருந்தால் அது சகட யோகம் அப்படின்னு அர்த்தம். இந்த யோகம் இருக்கப்படாது. எது? இந்த சகட யோகம் இருந்ததுன்னா விகட துன்பம் விழையும் அறிட்டமே. அறிட்டம்னா உசுறு வருது, விளையும் துன்பம் அப்படின்னாக்க பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறது. வாழ்க்கையே கஷ்டப்படுறதுக்காகவே வந்திருக்கேன்டா நான் அப்படிலாம் பேசுறான்ல சிலர், அது மாதிரி வர்றது. இந்த பொசிஷன் எப்படி சொல்றேன்? அதாவது குருவுக்கு சந்திரன் 6-8-12 இருந்தா. ஆனா பாருங்க, நிறைய பேருக்கு பிராக்டிக்கலா குருவுக்கு சந்திரன் 6-8-12 இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் நல்லா பழைப்பாங்க. அப்படின்னா இந்த புஸ்தகங்கள்ல எல்லாம் எழுதியிருக்கிறது தப்பா இல்லையா? அகடில்லா மன்னனுக்கு 6-8 வியத்தில் இகடில்லா மதி எய்தி இருந்திடின் சகட யோகம் இதில் பிறந்தோர்க்கெல்லாம் விகட துன்பம் விழையும் அறிட்டமே அப்படின்னு ஒரு 4 வரி எழுதி வச்சிருக்கானே, இது பாதிக்காது தப்பா அப்படின்னாக்கும் கிடையாது. ரைட்டு. அப்போ இந்த சகட யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குருவுக்கு சந்திரன் 6-8-12 உட்கார்ந்துருக்கிறது சகட யோகம். அது வரைக்கும் ரைட்டு. இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. எல்லா ஜோதிட விதிகளும் ஒரே மாதிரி ஒரே அடிஸ்கேல எடுத்துட்டு போய் ஒன்னா அளக்க முடியாது. வேற வேற மாதிரி தான் அளந்தாகணும். ஒரே விதி எல்லா ஜாதகங்களுக்கும் சரியா வராது. சரி, இப்போ இந்த இதுக்கு விதிவிலக்கு என்ன தெரியுமா? அதாவது சகட யோகத்துக்கான விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல 2 கிரகம் சம்பந்தப்படுது. எது? குருவும் சந்திரனும் சம்பந்தப்படுது. சார், இதுல சந்திரன் புத்தியை குறிக்கக்கூடியவர், அதாவது மனதை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய மனோநிலை சீரா இருக்கணும். அதனாலதான் மனவள கலை அப்படின்றாங்க, மனநல மருத்துவமனை அப்படிலாம் வச்சிருக்காங்க. ஸோ மனசு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதுல ஸ்ட்ராங்கா உண்டு இல்லையா? சரி, அப்போ மனநலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க இந்த சந்திரன் மனசை குறிக்கிறது ஜோதிடத்துல. குரு யாரு தெரியுமா? ஜாதகனை குறிக்கிறது. ரெண்டாவது, குருங்கிறது ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸு, அவங்களுடைய பெருந்தன்மை, அவங்களுடைய முன்னேற்றம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல குரு மட்டும் நல்ல பொசிஷன்ல உட்காந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் அது வக்ரமா இருந்தாலும் நல்லா உட்கார்றதுக்கெல்லாம் அமைப்பு உண்டு. குரு மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா உட்காந்துருந்துச்சுன்னா நிச்சயமா ஒரு காலம் இல்லாட்டி ஒரு காலம் அவன் ஜெயிச்சிருவான் வாழ்க்கையில. ஆனா அந்த ஜெயிச்சு போற உயரம் இருக்கு இல்லையா, அது எந்த உயரங்கிறது அவங்களுடைய மற்ற யோக பாக்கியத்தை பொறுத்து. தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும் இல்லையா? ஒருத்தருக்கு இந்த இவ்வளவு தண்டி ஜெயிப்பாரு, ஒருத்தர் இவ்வளவு தண்டி ஜெயிப்பாரு, ஒருத்தர் ரொம்ப பெருசா கூட ஜெயிச்சுட்டு வருவார். இதெல்லாம் எதை வச்சு வருது? தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும். கர்மாவை பொறுத்து தான் அவங்க ஜெயிச்சுட்டு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனா மொத்தத்துல குரு நல்லா இருந்தா அவங்க வின் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அந்த குரு இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 6-8-12 போய் மறைஞ்சா சிக்கலாயிக்கிறோம். எப்படி? இப்போ சந்திரனுக்கு 6வது வீட்டுல குரு மறைகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபியூச்சரை பத்தின பயம் இருக்கும். பொருளாதார ரீதியான பயம், தன்னுடைய உடல் ரீதியான பயம், நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட பயம், அதே மாதிரி கரியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம்மந்தமான பயம், இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு போட்டு மனசை உழப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே 8ல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னாக்க இவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுறதுங்கிறது, பொருளாதார ரீதியாக பாதிக்கிறதுங்கிறது, குழந்தைகள் எல்லாம் எதிர்ப்பா மாறுறதுங்கிறது, சொந்த பந்தத்தை ஏற்றுட்டு நிற்கிறதுங்கிறது, அப்போ நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். 12ஆம் பாவத்துல நின்றுச்சுன்னா தன்னுடைய குல பெருமையும் காலி பண்ணிடுவாங்க, தன்னுடைய பூர்வீக சொத்தையும் காலி பண்ணிடுவாங்க. சந்திரனுக்கு 12ஆம் பாவத்துல குரு இருந்தா அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதனாலதான் இதை இப்படி சொல்றான், விகட துன்பம் விளையும் அறிட்டமே அப்படின்னு சொல்றது. அதனாலதான் சொல்றான். சரி, இப்ப இதுக்கு விதிவிலக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. எல்லா ரூல்ஸுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. இப்ப பாருங்க, குருவும் சந்திரனும் 2 கிரகம் சம்பந்தப்படுறது இதுல. அகடில்லா மன்னனுக்கு 6-8 வியத்தில் இகடில்லா மதி எய்தி இருந்திடின். அப்ப மதினா சந்திரன், குருன்னா தேவகுரு பிரகஸ்பதி. இந்த 2 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமா, அதுனா சந்திரன் வக்ரமாகாது. குரு வக்ரமா இருந்தாலோ அல்லது சந்திரன் ஆட்சியாவோ குரு ஆட்சியாவோ சந்திரன் உச்சமாவோ குரு உச்சமாவோ இருந்து அவங்களுக்கு சகட யோகம் இருந்தா அது யோகமாத்தான் இருக்கும், தோஷமா இருக்காது. அப்புறம் என்னத்துக்கு அது தோஷம் அப்படின்னாக்க, அதாவது மறுபடியும் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன்,
குரு ஆட்சியா இருக்கணும் அல்லது சந்திரன் ஆட்சியா இருக்கணும். அதே மாதிரி குரு உச்சமா இருக்கணும், இல்ல சந்திரன் உச்சமா இருக்கணும், இல்ல குரு வக்ரமா இருக்கணும். இந்த கான்செப்ட்ல 6, 8, 12 அமைஞ்சிருச்சு எந்த லக்னமா இருந்தாலும். அப்போ இந்த சகட யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. அது வந்து யோகமா வேலை செஞ்சு நல்லபடியா கொண்டு வந்துரும். அப்போ அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க அதுக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிருவோமே. புகழ்பெற்ற ஜாதகத்தை எடுத்துக்கிருவோம். ஜவஹர்லால் நேரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு சந்திரன் எங்க உட்காந்துருக்காரு? 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சரியா? அப்ப குருவுக்கு சந்திரன் 8ல உட்காந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது சகட யோகம். அப்ப விகட துன்பம் விழையும் அறிட்டமே அப்படின்னாக்க உசுறு போயிடும், நிறைய துன்பப்படுவாங்க அப்படின்னாக்க சொத்து சுகம் போக்குவரத்து எதுவும் இருக்காது, இருந்த கொலைப்பெருமைகள் எல்லாம் காலி பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். ஆனா இங்க அப்படியா இருந்தது? ஜவஹர்லால் நேரு ஜாதகத்துல சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆனார்ல. அது மட்டும் இல்லாம அவர் பிறந்த வீடே வந்து மிகப்பெரிய வசதியான வீடு இல்ல, சில்வர் ஸ்பூன் தானே பிறக்கலையே. அப்போ இந்த குருவுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தாக்க தான் சகடைய ஒன்று சொல்றாங்க, ஒன்றும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன இப்படி இருக்கு? அப்ப இந்த ஜாதகத்துக்கு அது பொய்யா போச்சா அப்படின்னாக்கும் பொய்யெல்லாம் போல. இங்க பாருங்க, குரு தனுசுல ஆட்சியா இருப்பார். அப்போ ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அல்லது உச்சம் பெற்ற கிரகம் இருந்ததுனாலே அது வந்து அடிவிட்டு போயிடும். இங்க குரு வந்து தனுசுல ஆட்சி, சந்திரன் வந்து கடகத்துல ஆட்சி, ரெண்டும் வந்து சஷ்டாஷ்டகமா நிக்கிறாங்க. அப்ப இது வந்து சகட யோகம் தான். ஆனாலும் சகட யோகம் கிடையாது. காரணம் என்ன? ஒண்ணுக்கு ஒண்ணு மறையல. சந்திரனுக்கு குரு மறையல, குருவுக்கு சந்திரன் மறையல. ஏன்னா ஆட்சியானா மறைவு கிடையாதுல்ல. அப்போ எந்த ஒரு ஜோதிட விதியுமே எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போனோம்னாக்க அதே தூக்கிட்டு போய் எல்லா ஜாதகத்திலையும் வச்சோம்னா செட் ஆகாது. அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் ஒரு உதாரணம். இப்போ நான் இந்த சகட யோகம்னு சொன்னதுமே உடனே உங்க ஜாதகத்துக்கு நமக்கு குரு எங்க இருக்கிறார், நமக்கு சந்திரன் எங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் போயிருக்கும் இல்லையா? அந்த ஆராய்ச்சி வந்தாலும் தப்பு இல்லை, அப்படி வந்தாத்தான் ஜோசியர் ஆகிறது. சரி, இப்போ அந்த சகட யோகம் அப்படிங்கிறது ஒரு மோசமான யோகமாக இருந்தாலும் இந்த யோகத்திலையும் விதிவிலக்குகள் இருக்கு, அதுலயும் வந்து செல்வாக்கா பிழைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்ச ஜாதகமே பார்க்குறோம் நம்ம இல்லையா? அப்போ ஜவஹர்லால் நேரு அளவுக்கு நம்ம வசதியான ஃபேமிலியில பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் பிறந்திருந்தா கூட இருக்கட்டுமே. அப்போ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேரையும் புகழையும் சம்பாரிச்சு கொடுக்கும் ஈவன் சகட யோகம் இருந்தாலும். அதனால சகட யோகத்தை பார்த்து ஒன்றும் பெருசா பயப்படவெல்லாம் வேண்டியதில்லை. சரியா? குருவுக்கு சந்திரன் 6, 8, 12க்கு போயிட்டாரா, அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு, இன்னும் என்ன செய்ய போறோம், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் இருக்கோம்ல, அதை தூக்கி எறிஞ்சா போதும். ஏன்னா மறைவு ஸ்தானம்ங்கிறது 6, 8, 12ல போய் ஒரு கிரகம் உட்காந்துட்டாலே அந்த கிரகம் நெகட்டிவா வேலை செய்யுங்கிற ஒரு மனோநிலையில இருக்கும். அந்த மாதிரி கிடையாது சார், அப்படி நெகட்டிவா வேலை செய்யாது. அவர் ஆட்சியாவோ உச்சமாவோ போய் மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துட்டா அந்த ஸ்தானத்துக்கும் மறைவில்லை, அந்த போன கிரகத்துக்கும் மறைவில்லை, அதே மாதிரி அது கூட சேர்ந்திருக்க கிரகத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் மறைவு கிடையாது. நீங்க இதை வச்சு பலன் எடுத்து பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.